ரைட். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இப்போ நாங்கள் ஏற்கனவே ஒரு மாடல் பேப்பர் ஒன்றை பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்போ அந்த பேப்பரில் நாங்கள் பார்ட் 1ல் வரக்கூடிய முதலாவது பிரதான வினா, அதில் இலக்கண சட்டங்கள், ஒத்த கருத்து, எதிர்கருத்து, அதே போல் இலக்கங்கள் தொடர்பான சில விஷயங்களை நாங்கள் பார்த்தோம். அப்போ அடுத்ததுதான் டிரான்ஸ்லேஷன். எப்படியுமே கட்டாயமாக 10 வாக்கியங்கள் அரபில் வரும், நீங்கள் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணணும். அதே போன்று தமிழில் வரக்கூடிய அல்லது ஆங்கிலத்தில் வரக்கூடிய சொற்களை வசனங்களை நீங்கள் அரபுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணணும். சரி, அப்போ இது குறிப்பாக அல் அரபியத்துல் நாசியின் பாட புத்தகத்துடைய பாகம் 1, பாகம் 2, இந்த 2 புத்தகங்களும் தான் உங்களோட சிலபஸ். 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டுல நீங்கள் படிக்க வேண்டிய பகுதி அதுதான். அப்போ அதுலேயும் குறிப்பாக நீங்கள் கொஞ்சம் நாசியினுடைய 2ஆம் பாகத்துடைய புத்தகம் தான் கூடுதலாக வாரது. அதில் தான் இறுதி பகுதிகள் எல்லாம் வரும். உரையாடல் இருக்கிற ஒரு வாக்கியம் வரலாம், அப்படி இல்லாத போது பந்தி அமைப்பில் காணப்படக்கூடிய பாடத்தில் இருந்து ஒரு வசனம் வாக்கியம் வரலாம், எப்படி என்றாலும் வரேன். சரி, ரைட். அப்போ நான் கொஞ்சம் வேகமாக நாங்கள் பார்ப்போம். முதலாவது வாக்கியம் என்ன? மக்மலுல் லுகதி ஃபில் ஃபினாஇ அமாமல் மக்தபா. என்ன கருத்து இது? மக்மலுல் லுகதி ஃபில் ஃபினாஇ அமாமல் மக்தபதி. எப்படி லேசாக இப்போ ஒவ்வொரு சொல்லுக்குமான கருத்து தெரியுமான்னு பாருங்க. ரைட். மக்மலுல் லுகா, இப்போ நாங்கள் ஏற்கனவே பார்ட் 1லேயும் பார்த்தோம். மக்மலுல் லுகாண்டா மொழி ஆய்வு கூடம். ஆனால் ஃபில் ஃபினாஇ முற்றத்தில், முற்றத்தில் ஃபினாண்டா முற்றம், ஃபில் ஃபினா என்றா முற்றத்தில், அமாமல் மக்தபதி வாசிய சாலைக்கு முன்னால். அப்போ நாங்கள் ஒவ்வொரு சொல்லுக்குமான மீனிங்கை நாங்கள் எடுத்துக்கொண்டா எங்களுக்கு லேசாக கருத்தை ஒழுங்குபடுத்தி எழுதிடும். அப்போ மொழி ஆய்வுகூடம் நூலக சாலைக்கு அல்லது என்ன நூலகத்திற்கு முன்னால், சரியா, வாசிய சாலை, ரைட், வாசிய சாலைக்கு முன்னால் உள்ள முற்றத்திலே உள்ளது என்று வாக்கியமாக எழுதினா சரி, ரைட். அதே போல 2வது பாருங்கோ, அத்தரீகு முஸ்தஹிமத்துன் தாயிமன். ரைட். அத்தரீகு முஸ்தஹிமத்துன் தாயிமன், பாதை எப்போதும், தாயிமன் என்றா எப்போதும், அபதாண்டா கருத்து தான் ஒரு போதும் என்ற கருத்துல வர. அப்ப பாதை எப்போதும் நெரிசலாக உள்ளது, முஸ்தஹிமத்துன் நெரிசலாக உள்ளது. வலா அஸ்ததீஉ என்னால் முடியவில்லை. இப்ப சில பேர் இதை மொழிபெயர்ப்பாங்க, நான் சக்தி பெற மாட்டேன் என்று மொழிபெயர்ப்பாங்க. பிரச்சனை இல்லை, சரிதான். வலா அஸ்ததீஉ ஐ காண்ட், என்னால் முடியவில்லை, அதான் கருத்து. வலா அஸ்ததீஉ கியாதத தர்ராஜா, சைக்கிள் ஓட்டுவதற்கு, சைக்கிளை செலுத்துவதற்கு அல்லது சைக்கிள் ஓட்டுவதற்கு என்னால் முடியவில்லை என்று எழுதுறா. சரி, ஓகேயா, ரைட். லகது இஸ்தரைது கிதாபன் அனில் ஹிஜ்ரதி கபுல உஸ்புஇன். இதை யாராவது சொல்லுங்க பார்க்க. லகது இஸ்தரைது கிதாபன் அனில் ஹிஜ்ரதி கபுல உஸ்புஇன். ஹுனைஃப் சொல்லலுமா? லகது இஸ்தரைது கிதாபன் அனில் ஹிஜ்ரதி கபுல உஸ்புஇன். நான் ஒரு வாரத்திற்கு முன்பு ஹிஜ்ரத் பற்றிய ஒரு புத்தகத்தை வாங்கினேன். ஓகே, வெரி குட். நான் ஒரு வாரத்திற்கு முன்னர் ஹிஜ்ரத் பற்றிய, அப்ப ஹிஜ்ரத் என்ன சொல்ல நீங்க மொழிபெயர்த்து கொண்டிருக்கணும் என்ற அவசியம் இல்லை. நான் ஒரு வாரத்திற்கு முன்னர் ஹிஜ்ரத் பற்றிய புத்தகம் ஒன்றை வாங்கினேன். இதில் நீங்க பாருங்க, லகது இஸ்தரைத்து என்ற சொல்லிக்குது, லகது என்ற சொல்லிக்குது. லகது என்ற சொல்லுக்கு கருத்து என்ன? லகது அல்லது கது என்ற கருத்து என்ன, மீனிங் என்ன? என்ன என்ன கருத்து? நிச்சயமாக என்ற கருத்து உண்டிக்குது இல்லையா? லகது அல்லது கது என்றா நிச்சயமாக என்ற கருத்து உண்டிக்குது. அப்ப நீங்க நிச்சயமாக என்ற சொல்ல போட்டு எழுதோ மேலும், அல்லது இப்படி மொழிபெயர்க்கோ மேலும். லகது இஸ்தரைத்துன்னா நான் வாங்கி விட்டேன் என்று சொல்லுவோம் மேலும். இப்ப தஹப்துன்னா நான் சென்றேன், லகது தஹப்துன்னா நான் சென்று விட்டேன், அந்த கொஞ்சம் உறுதிப்படுத்துவதற்காக சொல்லுவோம் மேலும். அப்ப இருக்கிற சொல்ல நாங்க மொழிபெயர்த்து கொண்டு போறது நல்ல. லகது இஸ்தரைத்து கிதாபன் அனில் ஹிஜ்ரதி கபுல உஸ்புஇன், நான் ஒரு வாரத்திற்கு முன்னர் ஹிஜ்ரத் பற்றிய புத்தகம் ஒன்றை வாங்கி விட்டேன் அல்லது வாங்கினேன். சரியா, நிச்சயமாக நான் வாங்கினேன்.
சரி, நாலாவது ததக்கர் ஹுனாக தருசுன் ஃபில் மஸ்ஜிதி பஅத ஸலாத்தில் மக்ரிப். சரியா? ஹுனாக தருசுன் ஃபில் மஸ்ஜிதி பஅத ஸலாத்தில் மக்ரிப். இதை சொல்லுங்க பாக்க. குயிக்கா சொல்லுங்களே. ததக்கர். ததக்கரண்டா என்ன கருத்து? ததக்கர் ஏவலாக சொல்லிக்கிற ததக்கர். நினைவில் கொள். நினைவில் கொள். வெரி குட். நினைவில் கொள். விளங்குனா? ஞாபகப்படுத்தி கொள்ளுங்க, நினைவில் கொள். ஹுனாக தருசுன், நீங்க ஹுனாக தரசன் வாசித்தால் பிழையாக மொழிபெயர்ப்பீங்க. ஹுனாக தருசுன் ஃபில் மஸ்ஜிதி பஅத ஸலாத்தில் மக்ரிபி. அது எப்படி வரும்? மகரிப் தொழுகைக்கு பிறகு பள்ளிவாசலில் ஒரு பாடம் உள்ளது. வெரி குட். மக்ரிபு தொழுகைக்கு பிறகு பள்ளியில் ஒரு பாடம் உள்ளது. ஹுனாக என்ற சொல்ல மொழிபெயர்க்கலாம், மொழிபெயர்க்காமல் விடலாம், பிரச்சனை இல்லை. நக்கிராவ அதாவது தன்மீனை கொண்டு ஒரு சொல் வாக்கியத்தை ஆரம்பிக்கலான்றதுக்காக வேண்டித்தான் ஹுனாக என்று சொல்ல பயன்படுத்துவாங்க. அப்ப நீங்க அங்கே என்று போட்டாலும் பிழை இல்லை. அங்கே, இப்ப ஹுனாண்டா இங்கே, ஹுனாக்கேண்டா அங்கே. அங்கு மகரிபு தொழுகையின் பின்னர் பள்ளியில் ஒரு பாடம் உள்ளது என்று சொன்னாலும் சரி, அல்லது ஹுனாக என்று சொல்ல மொழிபெயர்க்காமல் மகரிபு தொழுகையின் பின்னர் பள்ளியில் ஒரு பாடம் உள்ளது என்று சொன்னாலும் சரி. ரைட். ஐந்தாவது பாருங்க. அல்லுகத்துல் அரபியத்து அர்பஉ ஹிஸஸின் ஃபில் உஸ்பூஇ. அல்லுகத்துல் அரபியத்து அர்பஉ ஹிஸஸின் ஃபில் உஸ்பூஇ வஹிஸ்ஸத்துல் யௌம் அல் கிராஅ. இது எப்படி வரும்? அல்லுகத்துல் அரபியத்து அர்பஉ ஹிஸஸின் ஃபில் உஸ்பூஇ. இது எப்படி வரும்? இப்ப ஒவ்வொரு சொல்லாக பாருங்களே. அல்லுகத்துல் அரபியான கருத்து என்ன புள்ளகள்? என்ன ஜைனப்? அல்லுகத்துல் அரபியாண்டா என்ன? அரபு மொழி. அரபு மொழி. அர்பா என்ன கருத்து? 4. 4. ஹிஸஸ் என்ற கருத்து என்ன? ஹிஸஸ் பாடங்கள். பாடங்களா இல்லாட்டி பாட வேளைகள். வெரி குட். ஓகே, பாட வேலைகள். ஃபில் உஸ்பூஇ என்றா வாரத்தில். வாரத்தில். அப்ப நாங்க சொல்லலாம் என்ன? வாரத்தில் அரபு மொழி 4 பாட வேலைகளை கொண்டது. வாரத்தில் அரபு மொழி 4 பாட வேலைகளை கொண்டது. வஹிஸ்ஸத்துல் யௌமி அல் கிராஅ. ஹிஸ்ஸவா வாண்டா மேலும் அது நீங்க மொழிபெயர்க்கவல்ல மொழிபெயர்த்துட்டே போங்க. சரியா? வஹிஸ்ஸத்துல் யௌம். ஹிஸ்ஸத்துன்டா பாட வேலை. ஏன்னா ஹிஸ்ஸத்துல் யௌம் இன்றைய பாட வேலை. அல் கிராஅ. அல் கிராஅண்டா தெரியும். என்ன அல் கிராஅண்டா? என்ன? வாசிப்பு. வாசிப்பு. அப்ப இன்றைய பாட வேலை வாசிப்பாகும். இன்றைய பாட வேலை வாசிப்பாகும். சரியா? ரைட். ஆறாவது வாக்கியம். கான அல்லாஹு ஃபி அவுனில் அப்தி மா தாமல் அப்து ஃபி அவுனி அஹீஹி. இந்த வாக்கியத்தை நீங்க படிச்சுக்கிறீங்களா? கான அல்லாஹு ஃபி அவுனில் அப்தி மா தாமல் அப்து ஃபி அவுனி அஹீஹி என்ற அந்த வாக்கியத்தை, அந்த வசனத்தை நீங்க படிச்சுக்கிறீங்களா? இல்லையா? ஓ சார். படிச்சுக்கிறா. எங்க படிச்சுக்கிற? மதரசாவுல. மதரசால படிச்சு தந்திக்கிறாங்க. சரியா? இப்ப நாங்க படிக்கிற நாசின்ல படிக்கிற பாட புத்தகத்துல பாடங்கள்ல இந்த வரி வாறு இல்லை. பாடங்கள்ல வாறு இல்லை. ஆனா உங்களுக்கு தெரியும், நாசின் புக்ல வந்து இன்சஹ் என்று பிரதி செய்வதற்காக, உருப்பமையை எழுதுவதற்காக, அரபு மொழி எழுத்துக்களை பயின்று கொள்வதற்காக வேண்டி சில வாக்கியங்கள் தரப்பட்டிருக்கும், பார்த்திருப்பீங்க. அப்படி ஒரு வாக்கியம் தான் இந்த வாக்கியம். கடந்த வினா பத்திரங்கள்ல வந்து இப்படி ஒரு 2 வாக்கியத்தை போட்டிருந்தாங்க. அதனால ஒரு ஹதீஸோ அல்லது ஒரு குர்ஆன் வசனமாகவோ அது இருக்கும். அப்ப நீங்க கொஞ்சம் அதுகளையும் பார்த்துட்டு போறது நல்லது. சரியா? அப்ப இதை சொல்லுங்க பார்க்க மகள் சமா, நீங்க சொல்லுங்கல்ல, கருத்து என்ன வரும்? ஒரு அடியான் தன் சகோதரனுக்கு உதவி செய்யும் வரை அல்லாஹ் அந்த அடியானுக்கு உதவி செய்ய மாட்டான், செய்கிறான். ஓகே, வெரி குட். அதுதான் கருத்தா. கான அல்லாஹு ஃபி அவுனில் அப்தி மா தாமல் அப்து ஃபி அவுனி அஹீஹி. ஒரு அடியான் தன் சகோதரனுக்கு உதவி செய்யும் காலமெல்லாம், உதவி செய்யும் போதெல்லாம் அல்லாஹு தாலாவும் அந்த அடியானுக்கு உதவி செய்கிறான்.
ஒவ்வொரு சொல்லாக மொழிபெயர்த்தால் கொஞ்சம் கஷ்டம் மொழிபெயர்க்கிறது. கான் அல்லாஹ் வந்தா அல்லாஹ் இருந்தான், ஃபி அவுனில் அப்தி அடியானுடைய உதவியில் அல்லாஹு தாலா இருந்தான், அப்படியெல்லாம் சொல்ல வேண்டி வரும். அது கொஞ்சம் பொருத்தம் இல்லை. அதனால கருத்தை எடுத்துக்கொண்டு அதுக்கேற்ற மாதிரி மொழிபெயர்த்தா சரி. இது ஒரு ஹதீஸ் இல்லையா? ஓர் அடியான் தன் சகோதரனுக்கு உதவி செய்யும் போதெல்லாம் அல்லாஹ் அந்த அடியானுக்கு உதவி செய்யக்கூடியவனாக இருக்கிறான் நகரத்துல வரும். ரைட். அஹ்யானன் அக்துபு ஹம்ச ரசாயில் வாஹ்யானன் சித்த ரசாயில். நாஜி சொல்லுங்க பார்க்க. அஹ்யானன் என்ன கருத்து என்ன? அஹ்யானன் நாஜி சொல்லுங்களே. அஹ்யானன் என்ன கருத்து என்ன? ஹுனைஃப் சொல்லுங்க பார்க்க. அஹ்யானன் அஹ்யானன் என்ன கருத்து என்ன? அஹ்யானன் சமா என்ன அஹ்யானன் என்ன? ஜைனப் என்ன மகள்? அஹ்யானன் என்ன கருத்து என்ன? கடிதங்களா சார்? அஹ்யானன் அஹ்யானன் ஏழாவதுல முதலாவது சொல். அஹ்யானன் என்ற மீனிங் என்னன்னு கேட்கிறேன். அஹ்யானன் சில நேரம், சில நேரம் அல்லது சில வேலை என்று சொல்லுவோம். சில நேரம் அல்லது சில வேலை. சரியா? ரைட் ரைட். அஹ்யானன் சில வேலை. அக்துபு ஹம்ச ரசாயில். ரைட். அக்துபு என்றா அக்துபு என்றா கருத்து? நான் 5 கடிதங்கள் எழுதுகிறேன். நான் 5 கடிதங்களை எழுதுகிறேன். சில வேளை நான் 5 கடிதங்களை எழுதுகிறேன். வாஹ்யானன் சித்த ரசாயில். சில நேரங்களில் 6 கடிதங்கள் எழுதுகிறேன். இன்னும் சில நேரங்களில் 6 கடிதங்கள் என்று நிப்பாட்டிக்கிறேன். நீங்க எழுதுகிறேன் என்று முடிக்கலாம். சரியா? ரைட். ஓகே. ஃபிஸ் சபாஹி ذهبت فاطمة إلى مصنع الملابس وقابلت مدير المصنع. கொஞ்சம் பெரிய வாக்கியம் தான், ஆனால் லேசான சொற்கள் தான் இருக்குது. ஃபிஸ் சபாஹி என்றால் காலையில். ذهبت فاطمة ஃபாத்திமா சென்றால். இலா மஸ்னஇல் மலாபிஸ் ஆடை தொழிற்சாலைக்கு. ஓகே. மஸ்னா என்ற தொழிற்சாலை, அல் மலாபிஸ் என்ற ஆடைகள். இப்ப நாங்க ஆடைகள் தொழிற்சாலைக்குன்னு சொல்ல தேவையில்ல, ஆடை தொழிற்சாலைக்குன்னு சொன்னா போதும். அப்ப ஃபிஸ் சபாஹி ذهبت فاطمة இலா மஸ்னஇல் மலாபிஸ் காலையில் ஃபாத்திமா ஆடை தொழிற்சாலைக்கு சென்றால். வகாபலத் முதீரல் மஸ்னா வகாபலத் சந்தித்தால். முதீரல் மஸ்னா தொழிற்சாலையின் அதிபரை. தொழிலதிபர் என்று சொல்லுவோம். மேலும் தொழிற்சாலையின் அதிபரை சந்தித்தால் அல்லது தொழிலதிபரை சந்தித்தால் என்று வரும். ரைட். 9வது பாருங்க. யா வாலிதி என்னுடைய தந்தையே. லா அஸ்ததீஉன் நௌம் வலா அஸ்ததீஉல் கிராஅ. இப்ப நான் ஏற்கனவே சொல்லி தந்த லா அஸ்ததீஉண்டா நான் சக்தி பெற மாட்டேன் என்று நேரடியாக மொழிபெயர்க்காம லா அஸ்ததீஉ என்னால் முடியவில்லை என்று சொன்னா சரி. வலா அஸ்ததீஉன் நௌம்ண்டா எப்படி வரும்? சொல்லுங்க பார்க்க. லா அஸ்ததீஉன் நௌம்ண்டா எப்படி வரும்? எனக்கு கருத்து என்னால் முடியவில்லை. ரைட். என்னால் முடியவில்லை. எது முடியவில்லை? லா அஸ்ததீஉன் நௌம். நௌம் அண்டிக்குது. லா அஸ்ததீஉன் நௌம் என்னால் தூங்க முடியவில்லை. தூங்க முடியவில்லை. வெரி குட். என்னால் தூங்க முடியவில்லை. வலா அஸ்ததீஉல் கிராஅ மேலும் என்னால் வாசிக்க முடியவில்லை. வாசிக்க முடியவில்லை. சரியா? வாசிக்க முடியவில்லை என்று வரும். ரைட். அடுத்த கடைசியா பாருங்க. ரகிப அஹ்மத் அத்தாயிரத. சரி. நாங்க இதுல 2 வாக்கியம் இருக்குது. நீங்க பொதுவாக ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டால் அதுல வாவ் இடையில வருமாக இருந்தால், பொதுவாக இந்த வாவ் இப்படி வருமாக இருந்தால் 2 வாக்கியங்கள் இருக்கிற விளங்கிக் கொள்ளுங்க. சரியா? 2 வாக்கியங்கள் இருக்குது. இப்ப இங்கனே உண்மையில 2 வாக்கியங்கள் தான். சரியா? இங்க பாருங்க. இங்கனே இன்னொரு வாக்கியம் ஒன்று இருக்குது. முற்றுப்புள்ளி அடுத்து வந்திருக்குது. முற்றுப்புள்ளி அடுத்து வராமலும் வாவ் வரலாம். அப்ப எங்களுக்கு லேசாக மொழிபெயர்க்கலாம். எப்படி? ரகிப அஹ்மத் அத்தாயிரத. அப்ப இது ஒரு வாக்கியம். இதை ஃபர்ஸ்ட் முடிச்சா சரி. ரகிப ஏறினான். யார் ஏறினான்? அஹ்மத். அத்தாயிரத விமானத்தில். அப்ப
ரகிப அஹ்மத் அத்தாயிரத்த, அஹ்மத் விமானத்தில் ஏறினான் என்று வரும். வ ஜலச பில் குருபி மினன் நாஃபித, வ ஜலச, ஜலச என்றா அமர்ந்தான், என்ன அமர்ந்தான். பில் குருபி மின், பில் குருபி மின் என்றதை நீங்க அப்படியே கருத்து எடுத்துக்கொண்டா சரி. சரியா? பில் குருபி மின் என்றா அருகில், சமீபத்தில் என்று வரும். வஜலச பில் குருபி மினன் நாஃபிததி, ஜன்னல். அப்ப ஜன்னலுக்கு அருகில். இப்ப நீங்க மினன் நாஃபிதாண்டா ஜன்னலில் இருந்து என்றெல்லாம் மொழிபெயர்க்க வேணாம். பில் குருபி மின் என்றாலே கருத்து அருகில் தான். அப்ப வஜலச பில் குருபி மினன் நாஃபிதாண்டா ஜன்னலுக்கு அருகாமையில் அவன் உட்கார்ந்தான் என்று வரும். சரியா? ரைட். அப்ப இங்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த 10 வாக்கியங்கள் தான் எக்ஸாமுக்கு வரக்கூடிய வாக்கியங்கள் என்றதல்ல. சரியா? பொதுவாக இனி வர முடியும். ரைட், ஓகே. அது ஏதோ ஒரு வகையில வரலாம். சொற்களை ஒழுங்குபடுத்தி வாக்கியமாக்குறது, அல்லது இதில் இருக்கிற சொற்கள் நீங்க பாருங்க, அஹ்யானன் என்ற சொல், ரைட். அதே போல இப்ப கடைசியா பார்த்தது பில் குருபி மின் என்ற சொல். இதெல்லாம் அந்த சொற்களை வச்சு வசனம் அமைக்கிறதுக்கும் சில நேரம் வரையிடும். சரியா? ரைட், ஓகே. அடுத்த பகுதி தான் மிக முக்கியமான பகுதி. சேரும் போன வகுப்புகளை சொல்லி தந்திருப்பாருன்னா, ரைட். நீங்க கட்டமாகத்தான் எழுத வேண்டியது. ஒரு அடிக்கே எழுத போனா கஷ்டம். இங்கேயும் நீங்க பாருங்க, 2 வாக்கியங்களை கொண்டதாக ஒரு வாக்கியம் வரையுது. அதிபர் வகுப்பறையிலிருந்து வெளியேறினார், மாணவர்கள் கதிரைகளில் உட்கார்ந்தார்கள். அப்ப முதலாவது நீங்க இந்த பெரிய வாக்கியத்தை கண்டோனே ஒன்று யோசிக்க தேவையில்ல. நீங்க என்ன செய்யறது, அதுல உடைச்சு எழுதுறது. அதிபர் வகுப்பறையிலிருந்து வெளியேறினார். அப்ப அரபு மொழியில உங்களுக்கு தெரியும், முதலாவதாக வினை சொல்லத்தான் நாங்கள் எழுதணும், அப்படித்தானே? அப்ப அந்த அடிப்படையில வெளியேறினார் என்ன காலம், வெளியேறினார் என்ன காலம்? வெளியேறினார் என்பது இறந்த காலமா, நிகழ்காலமா, எதிர்காலமா? சொல்லுங்க பிள்ளைக. நீங்க அவசரமா சொன்னா நிறைய விஷயங்களை பார்க்கலும். வெளியேறினார் என்பது என்ன காலம்? இறந்த காலம். காலம். சரியா? அப்ப இறந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த சொல் வரணும். வெளியேறினார குறிக்கிற சொல் என்ன? ஹரஜ என்ற சொல் வரும். ஏன்னா ஹரஜ, யார் வெளியேறினார்? அடுத்த கேள்வி. வெளியேறினார், யார் வெளியேறினார்? அது அடுத்த சொல்லாக வரணும். யார் வெளியேறினார்? அல் முதீர். குயிக்கா சொல்லுங்களா. அல் முதீர். எங்கிருந்து வெளியேறினார்? வகுப்பறையில் இருந்து. அப்ப இருந்து என்ற சொல் வந்திருக்குதுன்னா, இருந்து என்ன வரும்? மினல் ஃபாசில். மினல் ஃபாசில். வெரி குட், ஓகே. மினல் ஃபாசில். அதோட ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன்டா வைக்கிறேன், கமாண்ட் போடுறேன்னா போடுறது. ரைட். இப்ப மாணவர்கள் கதிரைகளில் உட்கார்ந்தார்கள் என்றிக்குது. அப்ப உட்கார்ந்தார்கள் என்ற வினை சொல்லிட்டு முதலாவதாக வரணும். அப்ப நாங்க வாவண்ட போட்டு ஆரம்பிப்போம். வாவ போட்டு ஏண்டா இன்னொரு வாக்கியம் என்றபடியால உட்கார்ந்தார்களுக்கு என்ன சொல்றது? ஜலசு. ரைட். உட்கார்ந்தார்கள் என்று பண்பேல ஜலசு என்று சொன்னாலும் நாங்க வினை சொல்ல முதலாவதாக எழுதக்கொள்ள நாங்க ஒரு மேலதான் எழுதணும். இப்ப வஜலசு அத்துல்லாபு ஒன்று எழுத இயலாதுன்னா, வஜலசு அத்தலா மீது ஒன்று எழுத இயலாது. மாற்றமாக ஒரு மேலதான் நாங்கள் எழுதணும். சரியா? ஜும்லா ஃபிஅலியால அப்படித்தான் அது சட்டம் மாறுது. அப்ப வஜலச அத்துல்லாபு. ரைட். கதிரைகளில் என்று வந்தா எப்படி வரும்? கதிரைகளில் ஓகே, ஃபில் குருசி. சரியா? விட மத்தாக சொல்லுங்களேன். ஃபில் குருசி என்பது சரியா? கதிரை ஹலில் ஒன்னாவது. சரியா? ஹலில் என்றா பன்மை சொல்லிட்டானே, குருசி என்றா கதிரை. அப்ப என்ன சொல் வரணும்? கதிரையுடைய பன்மை சொல் என்ன? குருசியுன். தெரியும், சொல்ல மாட்டீங்கன்னா கராசி. கராசி. சரியா? அடுத்தது இப்ப பி என்ற சொல்லு இங்க பயன்படுத்தக்கூடாது. பி என்ற சொல் அல்ல. சரியா? இப்ப நாங்க ஆங்கிலத்திலையும் ஒன் த சேர்ஸ் தான் சொல்றது, ஆன், இன் அல்ல. இப்ப கட்டில் என்று வந்தாத்தான் பிஸ் அரீரி என்று வரும். கட்டில். இப்ப சேர் என்று வரக்கொள்ள, கதிரை என்று வரக்கொள்ள நாங்க கலாவத்தான் பயன்படுத்துறோம். தமிழ்ல நாங்க மொழிபெயர்த்தாலும் மாணவர்கள் கதிரைகளில் உட்கார்ந்தார்கள் என்று சொன்னாலும் கூட அரபு மொழியில கலா என்ற இடை சொல்லத்தான் நாங்க பயன்படுத்துறது. அப்ப வஜலசத்துல்லாபு அலல் கராசிக்கு என்று வரும். சரியா? ரைட். நான் கிட்டத்தட்ட 8 நாட்கள் தங்கி இருப்பேன். அப்ப முதலாவது நீங்கள் எழுதணும் என்ன?
நான் தங்கி இருப்பேன். ஐ வில் ஸ்டே. ஐ வில் ஸ்டே என்ற எதிர்காலத்துல வர சொல். அப்ப சாபகா என்ற சொல். சாபகா நான் தங்கி இருப்பேன். கிட்டத்தட்ட தக்ரீபன். ஓகே, சாபகா இத்தனை நாட்கள்? 8 நாட்கள். அப்ப 8 நாட்கள் என்று வரக்குள்ள அதுல சட்டம் போல தெரியும். நாட்கள் பன்மையில தான் வரும், ஏன்னா ஐயாம் என்று வரும். ஓகே, அப்ப சமானின்னா சமானியத்து பெண்பால வாரன்னு பார்க்கறதுக்கு உங்களுக்கு தெரியும். ஐயாம் என்ற சொல்லுடைய ஒருமை சொல் யௌமுன், எனவே பெண்பால தான் வரணும். அப்ப சமானியத்த என்று வரும். இப்ப சாபகா சமானியத்த ஐயாமின், கிட்டத்தட்ட என்ன சொல்ல குறிக்கிற சொல் தான் என்ன? தக்ரீபன். ஓகே, தக்ரீபன் என்ற சொல் வரும். இப்ப கிட்டத்தட்ட நான் 8 நாட்கள் தங்கி இருப்பேன் என்று வரும். சரியா? ரைட். அடுத்த வாக்கியத்தை பாருங்க. அஹ்மத் மலேசியாவிலிருந்து வரும் விமானத்தை எதிர்பார்த்திருக்கிறான். ஓகே, அப்ப இறந்த கால வினை சொல் அல்ல, நிகழ்கால வினை சொல். எதிர்பார்த்திருக்கிறான் என்ன சொல் வரும்? என்ன சொல்வார்? எதிர்பார்த்தான், எதிர்பார்த்திருக்கிறான். யன்ததிரு என்ன சொல் வரும்? யன்ததிரு என்ன சொல் வரும்? ஓகே, எதிர்பார்த்திருக்கிறான். யாரு? அஹ்மத். அப்ப அஹ்மத் யன்ததிரு அஹ்மத். விளங்கினா அந்த சொற்கள் ஞாபகத்து வரணும். ஓகே, யன்ததிரு அஹ்மத். அஹ்மத் எதிர்பார்த்திருக்கிறான். அப்ப 2 சொல் சரி. எதை எதிர்பார்க்கிறான்? விமானத்தை. அப்ப அத்தாயிரத்தை என்று வரும். அத்தாயிரத்த வருகின்ற விமானத்தை. அப்ப வரும் விமானம் என்றது சிஃபத்தாக வந்திருக்குது. வரும் கதிமேண்டா வந்தான். கதிமேண்டா வந்தான். அப்ப காதிம் என்றா வரக்கூடிய என்ற கருத்துல வரும். அப்ப அத்தாயிரத்த அல் காதிமத என்று வரும். அல் காதிமத. ஓகே, வருகின்ற விமானத்தை எதிர்பார்த்திருக்கிறான். எங்கிருந்து? மலேசியாவில் இருந்து. மின் மாலிசியா என்று வரும். மின் மாலிசியா. சரியா? தன்தலிரு அஹ்மத் அத்தாயிரத்தல் காதிமத மின் மாலிசியான்னு வரும். சரியா? நான் கொஞ்சம் வேகமா போறேனோ தெரியல, நீங்க கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். ரைட். அடுத்த பாருங்க. ஜைனப் தன்னுடைய தாய்க்கு ஒரு கடிதத்தை எழுதினாள். இறந்த கால வினை சொல். அப்ப எழுதினால குறிக்கிற சொல் என்ன? கதபத். சரியா சமா? விளங்கினா? கதபத் யார் எழுதினால்? ஜைனப். அப்படித்தான் நாங்க ஒரு சொல்லாக பார்க்கணும். கதபத் ஜைனப் எழுதினால். எதை எழுதினால்? ஒரு கடிதத்தை, கடிதம் ஒன்றை ரிசாலத்தன். நாங்கள் அலிஃப்லாம் போட்டால் ஒரு கடிதத்தை என்று வராது, கடிதத்தை என்று தான் வரும். அப்ப கதபத் ஜைனப் ரிசாலத்தன் தனது தாய்க்கு இலா உம்மிஹா என்று வரும். இலா உம்மிஹா. கதபத் ஜைனப் ரிசாலத்தன் இலா உம்மிஹா. சரியா? ரைட். அடுத்த பாருங்க. இவை தோடம்பல மரங்களாகும், அவை அப்பில் பல மரங்களாகும். சரியா? இப்ப இவை தோடம்பல மரங்களாகும். அப்ப மரங்களுக்கு நாங்க சொல்றது அஸ்தார் என்று சொல்றோம். அப்ப ஹாதிஹின்னு ஆரம்பிப்போம். ஏன்னா ஹாதிஹி இவை ஹாவுலாய் வராதுடா. ஏண்டா தோடம்பல மரங்கள் என்பது அஹ்ரிணை பன்மை. எனவே அந்த இஸ்முல் இஷாரா சுட்டு பேர் வந்து ஒருமையில தான் வரும். ஓகே, அப்ப ஹாதிஹி அஸ்தார் என்றா மரங்கள். அஸ்தாருல் புர்துகாலி. சரியா? ஓகே, ஹாதிஹி அஸ்தாருல் புர்துகாலி வ ரைட். அவை என்று வரக்கொள்ள வத்தில்க. ஓகே, வத்தில்க அஸ்தாரு அத்துஃபாஹி என்று வரும். அத்துஃபாஹி. சரியா? வத்தில்க அஸ்தாரு துஃபாஹி. இவை தோடம்பல மரங்களாகும், அவை அப்பில் பல மரங்களாகும். அப்ப முதலாவது வாக்கியத்தை எழுதி முடிக்கிற ஹாதிஹி அஸ்தாருல் புர்துகால். மேலும் எழுத்த போடும், மேலும் போட்டு அவை அண்டு வரக்கொள்ள இங்கன்னா அஹ்ரிணை பன்மைகளாக இருக்கிறதால இஸ்முல் இஷாரா வந்து ஒருமையில வரும். வத்தில்க பெண்பாலாகத்தான் வரும். ஏண்டா அஸ்தார் தானே. அஸ்தார் என்பது பன்மை தானே, அஹ்ரிணை பன்மை தானே. அஹ்ரிணை பன்மைகள் அனைத்தும் ஒருமை பெண்பால் என்ற ஒரு சட்டம் ஒன்று இருக்குது. அப்ப அந்த அடிப்படையில இந்த இடத்துல வத்தில்க என்றுதான் வரணும். வத்தில்க அஸ்தாரு துஃபாஹி என்று வரும். சரியா? ரைட். அடுத்த பாருங்கோ. ரைட். உமரின் வீட்டில் விசாலமானதொரு தோட்டம் உள்ளது என்று இருக்குதுன்னா, உமரின் வீட்டில் விசாலமானதொரு தோட்டம் உள்ளது. ரைட். இதுல நாங்க ஃபர்ஸ்டுக்கே
ஒரு தோட்டம் உள்ளது என்றதை எழுதுறில்ல, அப்படி எழுதுனா பிள்ளை. இப்போ ஒரு தோட்டம் என்றது நாங்க சொல்றது என்ன, ஹதீகத்துன் விசாலமானது ஒரு தோட்டம் என்று வந்தால் வாசியத்துன். சரியா, இப்படித்தானே வர உமரின் வீட்டில் ஃபீ பைத்தி உமர். சரியா, இப்படி எழுதுனா பிள்ளை, வாக்கியம் பிள்ளை. ஏன் பிள்ளை என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் ஹதீகத்துன் என்பது நக்கிராவான சொல். ஹதீகத்துன் வாசியத்துன் விசாலமானதொரு தோட்டம். ஹதீகத்துன் வாசியத்துன் ஃபீ பைத்தி உமர், உமரின் வீட்டில். அப்ப இந்த வாக்கியம் ஏன் பிழை என்று சொன்னால் ஒரு வாக்கியம் நக்கீராவான சொல்லை கொண்டு ஆரம்பிக்காது, தன்வீனை கொண்டு ஆரம்பிக்காது. எனவே நாங்க என்ன செய்வோம், இந்த ஃபீ பைத்தி உமர் என்பதை முன்னுக்கு போடுவோம். அப்ப ஃபீ பைத்தி உமர் ஹதீகத்துன் வாசியத்துன் என்று வரும். ஃபீ பைத்தி உமர் ஹதீகத்துன் வாசியத்துன், உமருடைய வீட்டில் விசாலமானதொரு தோட்டம் உள்ளது என்று வரும். ரைட். அதே போல நீங்க அடுத்த வாக்கியத்தை பாருங்க. ரைட், நான் அல் குர்ஆனை விளங்குவதற்காக அரபு மொழியை கற்கிறேன். சரியா, நிறைய பேருக்கு அந்த பாக்கியம் இல்லை. அந்த வகையில நீங்க எல்லோரும் பாக்கியசாலிகள். அரபு மொழி குர்ஆனிய மொழி, குர்ஆனை விளங்குவதற்கான மொழி. அப்ப நீங்க இதை பேசிக்கையாவது படிச்சு கொள்றீங்க, அல்ஹம்துலில்லாஹ். தொடர்ந்து நீங்க படிச்சு கொள்ளணும் இன்ஷா அல்லாஹ். ரைட். அப்ப இதுல நான் கற்கிறேன், ஒன்னாவது வினைச்சொல் நான் கற்கிறேன். அப்ப அது ருசு என்ன சொல்ல பயன்படுத்தலாம், அல்லது உங்களுக்கு தெரியுமாக இருந்தால் அத்தஅல்லமு என்று சொல்ல பயன்படுத்தலாம். ஏதோ பொருத்தமான சொல். நான் கற்கிறேன் என்று தான் நீக்குதா, வினைச்சொல் இறந்த காலத்துல இல்லை, நிகழ்காலத்துல தான் நீக்குது. எனவே அது ருசு. தரஸ்து அண்ணா நான் படித்தேன், நான் கற்றேன். அது ருசு நான் கற்கிறேன். எதனை கற்கிறேன், அரபு மொழியை. அல் லுகத்த அல் அரபியத்த, அரபு மொழியை நான் கற்கிறேன். சரியா, எதற்காக, விளங்குவதற்காக, விளங்குவதற்காக. அப்ப லி அஃப்ஹம, லி அஃப்ஹம வழங்கினா, லி அஃப்ஹம. இப்ப அல்லது உங்களுக்கு எழுதலாம் அந்த இடத்துல அன் அஃப்ஹம அன் எழுதுவோம். மேலும் அன் அஃப்ஹம விளங்குவதற்காக. ரைட், அல் குர்ஆன. ரைட், அல் குர்ஆன். அல் கரீம் போட்டாலும் பிழை இல்லை. சரியா, சங்கை மிக்க குர்ஆன். என்ன கீழே I learned Arabic language to understand the Holy Quran and இருக்குது. அப்ப ஹோலி என்ற சொல் அட கருத்து என்னன்னு கேட்டா கரீம் என்று சொல்லிட்டார். ஓகே, பிரச்சனை இல்லை. கரீம் என்ற சொல்ல போட மேலும் போடாமலோட மேலும் எப்படியோ வாக்கியத்தை நீங்க சரியா எழுதி இருந்தா சரி. நான் கற்கிறேன் முதலாவது வரும், அது ருசு அல்லது தஅல்லமு. எதனை கற்கிறேன் என்பது அடுத்ததாக வரும். அரபு மொழியை கற்கிறேன். எதற்காக கற்கிறேன், லியஃப்ஹம விளங்கிக் கொள்வதற்காக. எதனை விளங்கிக் கொள்வதற்காக, அல் குர்ஆனி. அப்ப குர்ஆனை விளங்கிக் கொள்வதற்காக நான் அரபு மொழியை கற்கிறேன் என்று வரும். சரியா, ரைட். ஓகே, அடுத்த பாருங்க. சரி, டவுட் இருக்கிறேன்னா கேட்கணுமே, நான் போற ஸ்பீடுக்கு நீங்க வரணும் இல்ல, டவுட் இருக்கிறேன்னா கேட்கணும். ஹசன் 4 வருடங்களுக்கு முன் பஹ்ரைனுக்கு பிரயாணம் செய்தார். அப்ப சொல்லுங்க பார்க்க, நீங்க இதை சொல்லுங்களே. முதலாவதாக என்ன சொல் வரணும், முதலாவதாக வரக்கூடிய சொல் என்ன, என்ன சொல், பிரயாணம் செய்தார். பிரயாணம் செய்தான். அதை குறிக்கின்ற அரபு சொல் என்ன, சாஃபர. ஹரக்கத்தெல்லாம் நீங்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, வைக்க கூடாதுன்னா. என்ன ஹரக்கத்தொகை தவறி வச்சு பட்டாகல புள்ளிகள் குறைய வாய்ப்புண்டு, கருத்துகள் மாறலாம். அப்ப சாஃபர யாரு பிரயாணம் செய்தான், யாரு, ஹசன். சரியா, ரைட். யாரு, ஹசன். இப்ப சாஃபர ஹசன் எங்க பிரயாணம் செய்யறாரு, பஹ்ரைனுக்கு. அப்ப இலான்னு இடைச்சொல் வரும், இலல் பஹ்ரைன். சரியா, இலல் பஹ்ரைன். எப்போது பிரயாணம் செய்தார், 4 வருடங்களுக்கு முன். அப்ப காலத்தோடு சம்பந்தப்பட்டு வந்தால் முன் பின் என்ற சொல்லுக்கு நாங்க கபுல பஅத என்ற சொல்லத்தான் பயன்படுத்துறோம். கபுல யோமின், கபுல ஷஹரின், கபுல உஸ்பூஇன், கபுல சனத்தின், கபுல ஆமின், அல்லது போல பஅத யோமின், பஅத உஸ்பூஇன், பஅத ஷஹரின், பஅத யோமைனி என்று அந்த காலத்தோடு வந்தால் முன்னால் பின்னால் என்பதற்கு கபுல பஅத இந்த 2 சொற்களை மாத்திரம்தான் பயன்படுத்துவோம். சரியா, அப்ப அந்த அடிப்படையில ரைட், கபுல 4 வருடங்களுக்கு முன். அப்ப கபுல என்ன சொல்ல போட்டாச்சு. இப்ப 4 வருடங்கள் எப்படி எழுதுறது, உங்களுக்கு தெரியும். சனத்துன் என்றால் வருடம், அட பன்மை சொல் சனவாத்துன். சனத்துன் சனவாத்துன். சரியா, அது ரைட். சனத்துன்னா வருடம், அட பன்மை சொல் என்ன, சனவாத். சரியா, இதுக்கே நிகரான ஒத்த சொல் ஒன்று இருக்குது. என்னன்னு கேட்டால் ஆமுன்
ஆமுன் என்றாலும் வருடம், ஆமுன் என்றாலும் வருடம். அது ஒத்த சொல் என்னன்னு கேட்டால் அவாமுன், அவாமுன் என்றது ஒத்த சொல். சரியா? அப்ப நாங்க எங்களுக்கு பரிச்சயமான சொல் என்ன? சனத்துன் என்ற சொல் தான் மிகவும் பரிச்சயமான சொல். இப்ப 4 என்று வந்தால் மஹ்தூத் எண்ணப்படக்கூடிய அந்த வருடங்கள் என்பது பன்மையில வரணும். அப்ப சனவாத் என்று பன்மையில வரும். அப்ப இடையில அருபா அந்த சொல்ல நாங்க எப்படி பார்க்கிறோம்? நாங்க ஏற்கனவே பார்த்தது போல அட ஒருமை சொல்ல பார்க்கிறோம். ஒருமை சொல் என்ன? சனத்துன். சனத்துன் என்பது ஒருமை சொல். எனவே நாங்க சனத்துன் பெண்பாலாக இருக்கிறதால இலக்கம் வந்து ஆண்பாலாக வரும். சரியா? சனத்துன் என்பது இக்னா குண்டுத்தா தாவல் மர்பூத்தா இருக்குது, அது பெண்பால் என்றபடியால இலக்கம் ஆண்பால வரும். அப்ப சாஃபர ஹசன் இலல் பஹ்ரைனி கபுல 4 சனவாத்தின் என்று வரும், வாக்கியமாக வரும். சரியா? ரைட். எனது தந்தைக்கு நான் எப்போதும் நேர காலத்துடன் பாடசாலைக்கு செல்வேன் கண்டிக்கு. ரைட். இதுல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஒன்னாவதே உங்களுக்கு விழிக்கலாம், எனது தந்தையே என்ற அந்த சொல்ல உங்களுக்கு விழிக்க இயலும். அப்ப யா வாலிதி அல்லது யா அபி என்று விழிக்கலாம். யா வாலிதி. ரைட். இப்ப அடுத்தது என்ன? நான் செல்வேன். அப்ப 2 சொல்லும் இருக்குது. எனது தந்தையே எழுதியாச்சு. அடுத்தது நான் செல்வேன், நான் செல்வேன். அப்ப அதுவும் வந்தாச்சு. அப்ப நான் செல்வேன் எப்படி எழுதுறது? சஅத்ஹபு. ஓகே, சஅத்ஹபு, சஅத்ஹபு நான் செல்வேன். அடுத்தது பாடசாலை, பாடசாலை, பாடசாலை செல்வேன். அப்ப அத முன்னுக்கு எழுதலாம். ஏன்னா இலல் மதரசத்தி. இப்ப பாடசாலைக்கு அண்ட் இல்லாட்டியும் இங்கிலீஷ்ல பாருங்க டு ஸ்கூல் அண்ட் இருக்குது, அதையும் கொஞ்சம் பார்க்கலாம். இப்ப உங்களுக்கு தமிழ்ல இருக்கிற வாக்கியம் பார்த்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் மாதிரி இருந்தால் இங்கிலீஷ்ல இருக்கிற சிங்களத்தில் இருக்கிற வாக்கியங்களையும் பார்க்கலாம். அப்ப இலல் மதரசத்தி என்று வரும். நான் பாடசாலைக்கு செல்வேன் எப்போதும் தாயிமன், எப்போதும் தாயிமன் நேரகாலத்தோடு முபக்கிரன். அப்படி ஒவ்வொரு சொல்லாக எழுதி கொண்டு போனால் உங்களுக்கு பூரணமாக அழகாக எழுதி முடிக்கலாம். சரியா? தாயிமன் முபக்கிரன். ரைட். தாயிமன் என்ற சொல்ல நீங்க வேணுமெண்டா முன்னுக்கு போட்டு எழுதவும் மேலும். ஜாவாலிதி சஅத்ஹபு தாயிமன் இலல் மதரசத்தி முபக்கிரன் அப்படி சொல்லவும் மேலும், பிரச்சனை இல்லை. ரைட். அடுத்த கடைசியா உள்ள வாக்கியத்தை பாருங்க. பயிற்சி கோப்பியில் சமூகம் அளிக்காதவர்களின் பெயர்களை ஆசிரியர் எழுதினார் அண்டிக்குதுன்னா. ரைட். அப்ப முதலாவதாக என்ன எழுதணும்? இப்ப கூட நல்ல பரிச்சயம் என்ன எழுதினார் என்னத்தக நாங்க முதலாவதாக எழுதணும். அப்ப கத்தபத் எழுதினார், சாரி கத்தப. சரியா? ஆசிரியர் என்று வந்தால் கத்தப. ரைட். அல் முதாரிசு ஆசிரியர். அப்ப ஆசிரியர் எழுதினார், அது ரெண்டும் வந்தாச்சு தானே, இந்த 2 சொல்லும் வந்தாச்சு. கதபல் முதாரிசு ஆசிரியர் எழுதினார். பெயர்களை எழுதினார். யாருடைய பெயர்கள்? சமூகம் அளிக்காதவர்களின் பெயர்கள். அப்ப அந்த இடத்துல நீங்க பாருங்க அஸ்மா அல் காயிபீன என்று வரும். அஸ்மா அல் காயிபீன, அஸ்மா அல் காயிபீன. சரியா? காயிபுன் சமூகம் அளிக்காத ஒருவரை குறிக்கும், காயிபூட சமூகம் அளிக்காத பலரை குறிக்கும். அப்படின்னா காயிபீன் என்று வந்திருக்கிற காரணம் என்னென்னா முலாஃப் இலைஹி எப்போதும் ஜர்ருடைய நிலைமையில வரும். அப்ப ஜர்ருடைய அடையாளம் என்ன? வாவ் நூன் வார இடத்துல யா நூன் வாரது. அப்ப அஸ்மா அல் காயிபீன. சரியா? எதில் எழுதினாரு? பயிற்சி கோப்பியில ஃபில் குர்ராசா அன் எழுதினா. சரி, ஓகேயா? இப்படியாக அந்த இருக்கின்ற வாக்கியத்தை நீங்க கட்டங்கட்டமாக பிரித்து எழுதக்கொள்ள உங்களுக்கு முழுமையாக எழுத முடியுமாக இருக்கும். ரைட். அதே போன்றுதான் அடுத்த ஒரு கேள்வியாக வாரது என்ன? பின்வரும் தலைப்புகளில் ஒன்றை தெரிவு செய்து பூரணமான 10 வசனங்களை அமைக்குது. அப்ப 10 வாக்கியங்கள் எழுதணும். ஏன்னா அது சிம்பிளாக எளிமையான முறையில் அந்த வாக்கியங்கள் எழுதி கொண்டா சரி. பெருசா நீங்க கட்டுரை அமைப்பில் பெரிய பெரிய வாக்கியங்களாக எழுதணும் என்ற அவசியம் இல்லை. இலக்கண பிழைகள் இல்லாம கருத்துள்ள வாக்கியமாக 2 அல்லது 3 சொற்களை கொண்டதாக உங்களோட வாக்கியம் வருமாக இருந்தால் உங்களுக்கு புள்ளிகள் கிடைக்கும். இதுக்கு 20 மார்க்ஸ், இதுக்கு 10 அல்ல 20 மார்க்ஸ். ஏன்னா அப்ப வாக்கியம் அமைக்கிறது அவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் 10 மார்க்ஸ் தான் தந்துக்கிறாங்க. அப்ப பிழையாகினாலும் பெருசா ஒரு தாக்கமும் ஏற்படுத்தாது. ஆனால் ஒரு 10 வசனங்கள் எழுதுற அந்த கேள்விக்கு 20 மார்க்ஸ் என்ற அடிப்படையில தவறாம நீங்க எழுத பாருங்க. அடுத்தது பார்ட் 2ல வந்து குறிப்பிட்ட சில சொற்களை தந்து வாக்கியம் அமைக்க சொல்லி இருப்பாங்க. அப்படி இல்லாட்டி ஒழுங்கீனமாக தரப்பட்டிருக்கின்ற சொற்களை ஒழுங்குபடுத்தி வசனம் அமைக்கிற ஒரு கேள்வி ஒன்று வந்திருக்கும்.
இந்த ரெண்டுலையும் உங்களுக்கு எது லேசண்டு படுகிறதோ அதை செஞ்சு கொண்டா சரி. இப்போ நீங்கள் இதை செய்ய போய்த்து ஒரு சில சொற்கள் அக்களுக்களை மாற்றி எழுதப்பட்டால் சில நேரம் புள்ளிகள் பூரணமாக இல்லாமல் போகிறது வாய்ப்புண்டு. எனவே நீங்கள் உங்களுக்கு இது எழுதுமாக இருந்தால் அழகாக எழுதி முடிக்கலாம். உதாரணமாக யருசுமு, எவ்வளோ லேசு, யருசுமு வரைகிறான். அப்போ ஆண் பால் இருக்குது, அப்போ ஆண் பால் பேர் சொல்லணும் போடணும். யருசுமு முஹம்மத், கஷ்டமான பேரெல்லாம் போட வேணும். சரியா? உங்களுக்கு வளமையாக கண்டு பழகின பேர்கள் இருக்கிற இல்லையா, யருசுமு முஹம்மத், யருசுமு அஹ்மத், யருசுமு அப்துல்லா, அப்துல்லாலையும் கூட ஐன் வருது, அதோட சில நேரம் மிஸ் ஆகலாம். முஹம்மத் மிகவும் பரிச்சயமான சொல். அப்போ யருசுமு முஹம்மத் சூரத்தன் ஜமீலத்தன், அழகானது ஒரு படத்தை முஹம்மத் வரைகிறான், அவ்வளவுதான். கபுல கலீல் என்றா சற்று முன்னர். அப்ப ஜா முஹம்மத் இலல் பைத்தி, பெரிய சொல்லுக்கெல்லாம் போட வேணும். இலல் மக்தபத்தி, இலல் மதரசத்தி போடுறன்னா பிரச்சனை இல்லை. சிம்பிளான சொல், சுவராகவே எழுத்து பிழைகளும் வராத சொல் என்று நீங்க எதை கருதுறீங்களோ அதை போட்டு கொண்டா சரி. அப்ப ஜா முஹம்மத் இலல் பைத்தி கபுல கலீலின் என்று பொருத்தமான சொற்களை கொண்டு எழுதுவானும். தஹ்தாஜு இலான்னு நீக்குது. அப்ப இந்த ரெண்டு சொல்லும் இணைந்ததாக வர வேண்டும். அப்ப நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு எழுதுவீங்கன்னா ஒரு 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 பேர் சொல்லத்தான் எழுதுவீங்க. இப்ப பெண்பால் இருக்கிறதால ரைட் ஃபாத்திமான்னு ஆரம்பிப்பீங்க. உதாரணமா ஃபாத்திமா தஹ்தாஜு இலா, தஹ்தாஜு இலான்னு கருத்துன்னா தேவையுடையவளாக இருந்தால். அப்ப ஃபாத்திமா தஹ்தாஜு இலா லவாசிமில் பைத், வீட்டுக்கு அத்தியாவசியமான பொருட்களின் பால் தேவையுள்ளவளாக ஃபாத்திமா இருக்கின்றார். தஹ்தாஜு இலா லவாசிமில் பைத் என்ற மாதிரி வேற சொற்களையும் போடலாம் உங்களுக்கு. இலல் அசாஸ் தலபாடங்கள், அல்லது இலல் ஏதோ இலல் என்னமாலும் உண்டு. சரியா? ஏதாவது உண்டு, பொருத்தமான ஏதாவது உண்டு. இலல் கலமண்டு போடலாம், அதாவது ஃபாத்திமாவுக்கு பேனே தேவை. இலல் மிருசாம், ஃபாத்திமாவுக்கு பென்சில் தேவை என்றதுதான் கருத்து. ஏதோ அப்ப பொருத்தமான பிழைகள் வராத அமைப்புல எளிமையான இலகுவான சொற்களை கொண்டு வாக்கியத்தை அமைக்கிறது மிச்சம் நல்லது. சரி, அடுத்தது ஒரு பிக்சர் ஒன்றை தந்து 10 வாக்கியம் எழுதுற பயிற்சி ஒன்று இருக்குது, அதாவது வினா ஒன்று இருக்குது. நீங்க இந்த வாக்கியத்தை, அதாவது 10 வாக்கியங்கள் எழுதுற பயிற்சி ஏற்கனவே எடுத்திருக்கிறீங்களோ தெரியல, ஆனா இது சாய்ஸ்ல வர வினா என்றபடியால இதோடு வருகின்ற அடுத்த வினா ரொம்ப லேசு, பயமில்லாம அழகா எழுதலாம். சிம்பிளான கேள்விகத்தான் வர. உதாரணமாக இது நாசின 2வது ஜுஸ்ல வந்த ஒரு பந்தி. அப்ப மாமன் சாஃபர இஸ்மாயிலு இல சஊதியா. அப்ப முதலாவது கேள்விக்கு விடா சாஃபர இஸ்மாயிலு மாவாலதிஹி வவாலதிஹி இல சஊதியா தான் விட. லிமாதா சாஃபர தாயிலத்து இஸ்மாயில சஊதியா எடல் யதாய் ஃபரீலத்துல் ஹஜ். அப்ப நீங்க சுருக்கமாக எழுதாம சரியா அந்த கேள்விக்குள்ள சொல்ல விட்டுட்டு சாஃபரத் இஸ்மாயிலு சாஃபரத் ஆயிலத்து இஸ்மாயில இல சஊதியத்தி லியதாய் ஃபரீலத்துல் ஹஜ் என்றதுனா சரி. ரைட். கம் முஸ்பூஅன் கலோஃபி மக்கா, மக்காவில் எத்தனை வாரங்கள் தங்கினார்கள். அப்ப கலோ ஹுனாக்கு என்ன சொல் தேவையில்ல. ரைட். இப்போ இங்கே வந்து இங்கே நினைக்கிற கலோ உஸ்பூஐனி ஃபி மக்கா, இதுதான் விட, அவ்வளவுதான். சரி. அப்ப மிக இலகுவான முறையில தான் கடைசி கேள்வி வாருது. அப்ப உங்களுக்கு ஆரம்பத்தை விட இந்த இது வந்து லேசு. சரியா பிள்ளைகள்? இப்போ டைமும் முடிய போகுது. நான் நினைக்கிறேன் இந்த மாடல் பேப்பரோட இன்னொரு மாடல் பேப்பர் அனுப்பிக்கிறேன். தயவு செஞ்சு நீங்கள் அதை செஞ்சு பாருங்க. வாக்கியம் அமைக்கிற ஒரு பயிற்சி தாளோட்டையும் அனுப்பிக்கிறேன், அதையும் செஞ்சு பார்த்து டவுட் இருந்தால் தாராளமாக குரூப்லேயே நீங்கள் கேட்கலாம். இன்ஷா அல்லாஹ் நான் ஏழுமாக இருந்தால் இன்னொரு செஷன் டைம் ஒன்றை போட்டு நான் அந்த பேப்பரையும் டிஸ்கஸ் பண்ண பார்க்குறேன். இன்ஷா அல்லாஹ் வேறு எதுவும் டவுட் இருக்கிறவர்களுக்கு டவுட் எதுவும் இருக்கிறோ தெரியல. ரைட். அப்படி இல்லாட்டி நீங்கள் தயவு செஞ்சு பேப்பரை செஞ்சு பாருங்க, பாஸ் பேப்பரே செஞ்சு பாருங்க. 2016 இருந்தே ஒரே மாதிரி சிலபஸ், அரபிலக்கண மாதிரி அல்ல. செஞ்சு பார்த்து எதுவும் டவுட் இருந்தால் தாராளமாக இன்ஷா அல்லாஹ் கேளுங்கள. சரியா? நான் வேகமாக போனது விளங்கிச்சோ தெரியல.